என்ன உன் இஷ்டத்துக்கு உளர்ற? இந்த வீட்ல அத்தனை பேரும் என்ன ஏத்துக்கிட்டாங்க, சைலஜாவும் ஏத்துக்கிட்டா. பெரியம்மா உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா எதுக்கு பெரியம்மா தாலியை கழட்டி உங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அப்படின்னா எதுக்கு பெரியம்மா தாலியை கழட்டி உங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சாங்கன்னு சொல்லுங்க. ஆமா தாத்தா, இந்திரனா இவரை ரொம்ப அழகா சூழ்ச்சி பண்ணி பெரியம்மா இவரை ஏத்துக்கிட்ட மாதிரி உங்களை நம்ப வச்சுட்டாரு. பெரியம்மா கழுத்துல இருந்த தாலி கீழே விழுந்துருச்சுன்னு போய் சொல்லி உங்க எல்லாரையும் நம்ப வச்சு உங்க முன்னாடியே அதை அவங்க கழுத்துல கட்டி விட்டுட்டாரு. அப்பதானே பெரியம்மா மனசார இவரை ஏத்துக்கிட்டாருன்னு நீங்க எல்லாரும் நம்புவீங்க. உண்மை என்னன்னு நான் சொல்றேன். பெரியம்மா இந்த மனுஷனை என்னைக்குமே ஏத்துக்கிட்டது கிடையாது. நெவர் எவர். ஆமா 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 ஆமா, நான் எல்லார்கிட்டயும் போய் தான் சொன்னேன். ஆனா நான் ஏன் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன்? எனக்கு என் குடும்பம் திரும்ப கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அப்படியெல்லாம் செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. சைலஜா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்ன ஏத்துக்கோன்ற நம்பிக்கை தான். நான் யார் மனசையும் உடைக்கல, நான் யாருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணல. எனக்கு என் குடும்பம் திரும்ப கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த குடும்பம் வேணுமா இல்ல இந்த வீடா? நீ என்ன சொல்ற? உங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. இங்க நிக்கிறாரே மிஸ்டர் ஈஸ்வர் கஷ்யப், யாருக்கும் தெரியாம இந்த வீட்டை விக்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் இங்க நிக்கிறாரே மிஸ்டர் ஈஸ்வர் கஷ்யப், இவரு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட கூட பேசி முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வீட்டை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க.